நரேந்திர மோடி இனி எந்த மேடையிலும் பேசக்கூடாத அளவிற்கு அவருக்கு தடை விதிக்க வேண்டும். ஒரு பிரதமராக இருந்து கொண்டு இந்திய வரலாற்றை சரியாக தெரியாமல் புரியாமல் உளறி கொட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மதவெறி பிடித்த RSS சிந்தனை கொண்ட நரேந்திர மோடியை இதற்கு மேல் அவர் தேர்தல் பிரச்சாரம் அவர் மேற்கொள்ளக்கூடாது என்கின்ற தடையை தேர்தல் ஆணையம் உடனடியாக போட வேண்டும். இந்திய மக்கள் மத்தியிலே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இன்ன பிற சமுதாய மக்களும் ஒருவருக்கொருவர் அண்ணன் தம்பி உறவு பாராட்டி மாமன் மைத்துனர் உறவு பாராட்டி வாழ்த்து അപ്ലോഡ് ചെയ്യുന്ന വീഡിയോ തത്സമയം നിങ്ങൾക്ക് ലഭിക്കണമെങ്കിൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് ഓൾ എന്ന ബെൽ ബട്ടൺ സെലക്ട് ചെയ്യുക. ഒപ്പം ഷെയർ, ലൈക്ക്. புறப்படு தோழா புறப்படு புது இந்திய படைக்கிற புறப்படு வெற்றி உனதென்று புறப்படு வீர முழக்கமிட்டு புறப்படு பசியில் இருந்து விடுதலை தோழா பயத்தில் இருந்து விடுதலை புறப்படு தோழா புறப்படு புது புரட்சி புயலாய் புறப்படு புறப்படு தோழா புறப்படு புது இந்திய படைத்திட புறப்படு வெற்றி உனதென்று புறப்படு வீர முழக்கமிட்டு புறப்படு பசியில் இருந்து விடுதலை தோழா பயத்தில் இருந்து விடுதலை நிலையை அகற்றிட எழுப்போ நெஞ்சம் பதறிட பசியில்ல இந்திய படைத்திட புறப்படு தோழா புறப்படு வந்தேறி ஆறிய கூட்டத்தின் அடிமை தலையை அகற்றிட வானம் பூமிக்கு வசப்பட புறப்படு தோழா புறப்படு பாரில் வீறு நடை போட்டிட பாசிச பயந்தே ஓடிட பயமில்ல இந்திய படைத்திட புறப்படு தோழா புறப்படு இயற்கை வளங்கள் காத்திட இந்திய இறையாண்மை போட்டிட LTP-யை ஆட்சி நிறுவிட புறப்படு தோழா புறப்படு புறப்படு தோழா புறப்படு புரட்சி புயலாய் புறப்படு புறப்படு தோழா புறப்படு புது இந்திய படைக்கிற புறப்படு உண்மைக்கு சான்று பகிர்ந்திட ஊருக்கு உண்மையாய் உழைத்திட உடலில் இந்திய படைத்திட புறப்படு தோழா புறப்படு நாட்டை மீட்ட கூட்டம் நீ நாதி இன்றி நிற்கின்றாய் நீதிக்கான பாதை நோக்கி புறப்படு தோழா புறப்படு நடுநிலை சித்தாந்தம் நிறுவிட பாசிச சித்தாந்தம் அழித்திட பார்ப்போட்டும் இந்திய படைத்திட புறப்படு தோழா புறப்படு தன்மானம் காக்க நீயும் வா தாய் நாட்டை காக்க நீயும் வா மொழியை காக்க நீயும் வா LTP-யை நோக்கி வா புறப்படு தோழா புறப்படு புரட்சி புயலாய் புறப்படு புறப்படு தோழா புறப்படு புது இந்திய படைக்கிற புறப்படு புறப்படு தோழா புறப்படு புது புரட்சி புயலாய் புறப்படு
புறப்படு தோழா புறப்படு, புது இந்திய படைத்திட புறப்படு, வெற்றி உனதென்று புறப்படு, வீர முழக்கமிட்டு புறப்படு, பசியில் இருந்து விடுதலை தோழா, பயத்தில் இருந்து விடுதலை. எங்களின் கொள்கை முழக்கம். பசியில் இருந்து விடுதலை, பயத்தில் இருந்து விடுதலை, இதுதான் எங்களின் கொள்கை முழக்கம். களம் கொண்ட இயக்கம், களம் கண்ட இயக்கம், இந்திய மக்களின் அரசியல் பேரியக்கம். களம் கொண்ட இயக்கம், பல களம் கண்ட இயக்கம், இந்திய மக்களின் அரசியல் பேரியக்கம். பசியில் இருந்து விடுதலை, பயத்தில் இருந்து விடுதலை, இதுதான் எங்களின் கொள்கை முழக்கம். ராஜஸ்தான் மாநிலத்திலே நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதத்தின் பெயரால் மக்களை பிளந்து அரசியல் செய்வதை தடுத்திடுவோம். இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் அரசியல் செய்வதை எதிர்த்திடுவோம். சனாதானத்தின் பெயரால், சாதிகளின் பெயரால் சண்டைகள் செய்வதை நிறுத்திடுவோம். அதிகாரம் இல்லா மக்களின் உரிமைகள் வென்றிட அரசியல் களம் அமைக்க உழைத்திடுவோம். நீதியின் பெயரால், சமநீதியின் பெயரால் அரசியல் செய்வதில் அரசியல் செய்வதில் உறுதியேற்போம், உறுதியேற்போம், நாம் உறுதியேற்போம், உறுதியேற்போம், நாம் உறுதியேற்போம். பசியில் இருந்து விடுதலை, பயத்தில் இருந்து விடுதலை, இதுதான் எங்களின் கொள்கை முழக்கம். பசியில் இருந்து விடுதலை, பயத்தில் இருந்து விடுதலை, இதுதான் எங்களின் கொள்கை முழக்கம். மதசார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் என்று கருதுகின்ற அத்துணை இந்திய மக்களுடைய மனநிலையை புண்படுத்தி இருக்கிறது என்பதை இந்த முற்றுகை போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தேர்தல் ஆணையம் தன்னுடைய தன்னாட்சி அதிகாரத்தை முறையாக பயன்படுத்தாமல் மோடிக்கு ஒரு நிலை, மற்றவர்களுக்கு ஒரு நிலை என்கின்ற அடிப்படையிலே வர்க்கத்தின் பெயரால் மக்களை வாட்டும் அரசியல் செய்வதை எதிர்த்திடுவோம். கார்ப்பரேட்டின் பெயரால் மக்களை உறிஞ்சும் அரசியல் செய்வதை தடுத்திடுவோம். பாரிசின் பெயரால் நம் வளங்களை சுரண்டும் அரசியல் செய்வதை ஏற்க மாட்டோம். நஷ்டத்தின் பெயரால் பொதுத்துறை நிறுவனங்களை தாரை வாழ்வதை நிறுத்திடுவோம். நீதியின் பெயரால், சமநீதியின் பெயரால் அரசியல் செய்வதில் சங்கமிப்போம், அரசியல் செய்வதில் சங்கமிப்போம், சங்கமிப்போம், நாம் சங்கமிப்போம், சங்கமிப்போம், நாம் சங்கமிப்போம். பசியில் இருந்து விடுதலை, பயத்தில் இருந்து விடுதலை, இதுதான் எங்களின் கொள்கை முழக்கம். களம் கொண்ட இயக்கம், களம் கண்ட இயக்கம், இந்திய மக்களின் அரசியல் பேரியக்கம். களம் கொண்ட இயக்கம், பல களம் கண்ட இயக்கம், இந்திய மக்களின் அரசியல் பேரியக்கம். ஒரு பிரதமராக இருந்து கொண்டு இந்திய வரலாற்றை சரியாக தெரியாமல் புரியாமல் உளறிக்கொட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மதவெறி பிடித்த RSS சிந்தனை கொண்ட நரேந்திர மோடியை இதற்கு மேல் அவர் தேர்தல் பிரச்சாரம் அவர் மேற்கொள்ள கூடாது என்கின்ற தடையை
தேர்தல் ஆணையம் உடனடியாக போட வேண்டும். இந்திய மக்கள் மத்தியிலே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இன்ன பிற சமுதாய மக்களும் ஒருவருக்கொருவர் அண்ணன் தம்பி உறவு பாராட்டி மாமன் மைத்துனர் உறவு பாராட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை முறையை சிதைப்பதற்காக நரேந்திர மோடி மதவெறி என்கின்ற அந்த ஆயுதத்தை கையிலே எடுத்து தோல்வி என்கின்ற அந்த நிலை அவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே வடபுலத்தில் எந்த மதவெறியை சொல்லி அவர்கள் வாக்கு பெற முடியுமோ அப்படிப்பட்ட மதவெறியை பரப்பிக் கொண்டு இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே பாரதிய ஜனதாவுடைய நாளாந்தர பேச்சாளர்கள் ஐந்தாம் தர பேச்சாளர்களுக்கு விட அவர்களை விட கீழே இறங்கி நரேந்திர மோடி பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பேச்சை நிறுத்த வேண்டும். அவருடைய பேச்சுக்கு தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த முற்றுகை ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அத்தனையுமே வீடியோவும் இருக்கு, ஆடியோவும் இருக்கு. அவர் பேசின பேச்சுக்கள் அத்தனையுமே அப்படியே இருக்கு. அதாவது காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கை என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு கூட யோகி ஆதித்யநாத் என்ன சொல்லுகிறார்? பசுவதையை ஆதரிக்கக்கூடிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுகிறார். முஸ்லீம்களுக்காக நம்ம இந்துக்களுடைய தாலியை அறுத்து கொடுக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறதெல்லாம் மிக சென்டிமெண்டான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை என்பது சாதாரண பாமர மக்களுக்கு புரியாமல் அவர்கள் ஏதோ ஒரு முடிவு எடுக்கக்கூடும். எனவே ஒன்றுபட்டு வாழக்கூடிய இந்த நாட்டில, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் ஒற்றுமை வாழக்கூடிய இந்த நாட்டில இது போன்ற தாலி அறுப்பு, இது போன்ற பசுவதை சட்டம் போன்றது சரியத்தை நடைமுறைப்படுத்த போகிறார்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்று சொல்வதெல்லாம் எவ்வளவு மட்டமான மோசமான வார்த்தை என்பதை இந்திய மக்கள் உணர்ந்ததன் காரணமாகத்தான் ஆங்காங்கே போராட்டங்கள் வெடித்திருக்கிறது. பல சமுதாய அமைப்புகளும் பல மதசார்பற்ற கட்சிகளும் இதை வன்மையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றமும் உறங்கிக் கொண்டிருக்க கூடாது, தேர்தல் ஆணையம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பேசிவிட்டு பேசவில்லை என்பது அவர்களுக்கு வழக்கமான ஒன்றுதான். அவர்கள் பேசத்தான் செய்தார்கள், பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள், இன்னும் பேசுவார்கள் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால். எனவே உடனே தேர்தல் ஆணையம் முறையான நடவடிக்கை எடுத்து மற்றவர்களுக்கு எப்படி பாய்ந்து பிராண்டுவார்களோ அதை போன்று மோடியின் பேச்சுக்கும் அவர்கள் களமாட வேண்டும் என்பதுதான் எஸ்டிபிஐ கட்சியினுடைய கோரிக்கை. தொடரும் இந்தியா முழுவதும் தொடரும். தேர்தல் ஆணைய முற்றுகை போங்க
கொஞ்சம் பேக் வா. எஸ்டிவி கட்சி நடத்துகின்ற எஸ்டிவி கட்சி வெளியே வந்துரு சார், உள்ள வெளியே வந்துரு.
என்னடா வண்டி மேல சாணி வரல மத வெறுப்பை தூண்டிடும் பிரதமர் மோடியை கண்டிக்கின்றோம். முன்னாடி வாங்க உலக அரங்கில் தலைகுனி மதச்சார்பற்ற நாட்டிற்கு மோடியாய் தலைகுனி திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்க திட்டங்கள் ஏதும் இல்லையே. வாக்குறுதி சொல்லி வாக்கு கேட்க மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. விஷம கருத்தை பரப்பி விட்டு வாக்குகளை வாங்க நினைக்கும் மோடியை கண்டிக்கின்றோம். பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு நரேந்திர மோடியே பதவி விலகு. உறக்கச் சொல்வோம், உறக்கச் சொல்வோம். உறக்கச் சொல்வோம், உறக்கச் சொல்வோம். பிரதமர் மோடிக்கு உறக்கச் சொல்வோம். வெல்லட்டும், வெல்லட்டும். வெல்லட்டும், வெல்லட்டும். எதுவே கட்சி நடத்துகின்ற முத்திரை போராட்டம் வெல்லட்டும். உங்களை யாரும் தாண்டி போக பார்த்துக்கோங்க. எல்லாம் சீட்ல உட்கார நிக்காதீங்க, அப்பதான் தெரியும் நமக்கு. எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. உள்ள சீட்டு காலியா சீட்டு ஃபுல்லா சொல்லுங்க. வா 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 ஏறு ஏறுங்க. வாங்க வாங்க யாரு யாரு அண்ணா அந்த கும்பல வாங்க. பின்னாடில போய்ட்டாங்களா? பாதி கூட ஏறல இன்னும். லாஸ்டா என்ன இருக்கு? இது போடு இது போடு. பாதி பேர் கூட இல்ல. எடா இருக்கு.
போராட்டம் வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே தேர்தல் ஆணையம் மேல் வேடிக்கை பார்க்காதே நாட்டின் அமைதிக்கு ஊறு விளைக்கும் மோடியை நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு பதவி விலகு பதவி விலகு பிரதமர் பதவியின் மாண்பை கெடுத்த மோடியை பதவி விலகு பதவி விலகு தடை விதித்திடு தடை விதித்திடு வெறுப்பு அரசியலுக்கு தடை விதித்திடு மோடிக்கு தடை விதித்திடு அண்ணாச்சி கொண்ட தேர்தல் ஆணையமே ഞങ്ങൾ അപ്ലോഡ് ചെയ്യുന്ന വീഡിയോ തത്സമയം നിങ്ങൾക്ക് ലഭിക്കണമെങ്കിൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് ഓൾ എന്ന ബെൽ ബട്ടൺ സെലക്ട് ചെയ്യുക. ഒപ്പം ഷെയർ, ലൈക്ക്